ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்னா 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அந்த லெசனுடைய 2 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் அந்த லெசனுடைய பேராகிராஃப் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் பேராகிராஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லெசனுடைய சம்மரி பார்க்காதவங்க சம்மரியை ஒரு டைம் ரீகால் பண்ணிவிட்டு ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம வந்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னா இந்த வீடியோவில் உள்ள இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் இந்த பேராகிராஃபை இப்போவே தனியாக இங்கிலீஷ் அப்படின்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட் போட்டு அந்த நோட்டில் நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்டு கண்டிப்பாக எழுதும்போது ரூல்டு நோட்டில் எழுதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம பப்ளிக் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எழுத போகும்போது நம்மளுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ரூல்டு பேப்பரில் தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ இருந்தே இந்த ரூல்டு பேப்பரில் எழுத ப்ராக்டிஸ் வேணும். அதனால் லாங் சைஸ் நோட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த 2 மார்க் கொஸ்டின் அண்ட் பேராகிராஃப் கொஸ்டினை நீங்கள் ரைட் பண்ணியே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த லாக்டவுன் டேஸ் நம்ம நிறையா நாள் எதுவுமே ரைட் பண்ணாமல் இருப்போம். ஸோ அதுக்கு சரியான நமக்கு ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம இப்போவே அந்த இதெல்லாம் எழுதி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம். இதில் டெக்ஸ்டுவல் கொஸ்டின் ஒரு 9 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது 2 மார்க் கொஸ்டின், பேராகிராஃப் கொஸ்டின் ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து ஒன்று ஒன்றா அதை பார்த்துடலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, What did the narrator meet at the outskirts of Verona? அதாவது who did the narrator meet the outskirts of Verona? நரேட்டர் அந்த வெரோனாவுடைய உள்ளே என்டர் ஆகும்போது யாரை மீட் பண்ணார் அப்படின்ட்டு. ஆன்சர் என்னென்னா, the narrator met 2 boys selling wild strawberries at the outskirts of Verona. அவர் வந்துட்டு இருக்கும்போது யாரை பார்க்காருனா 2 பசங்களை பார்க்காரு. 2 பசங்க அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா வைல்டு ஸ்ட்ராபெரிஸ் அங்கே விற்றுட்ருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், வை டிட் த டிரைவர் நாட் அப்ரூவ் ஆஃப் த நரேட்டர் பையிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த பாய்ஸ்? செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, ஏன் அந்த டிரைவர் அந்த பசங்கக்கிட்ட ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா, த 2 பாய்ஸ் ஹேட் எ ஷாப்பி அப்பியரன்ஸ். They were wearing old and worn out clothes. அவங்க 2 பேரை பார்க்கும்போதும் ரொம்ப ஷாப்பி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா புவர் லுக்கிங் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ஓன் அவுட் கிளாத்ஸ், இனிமேல் போடவே முடியாதுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய கிளாத்ஸ் தான் அவங்க வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ த டிரைவர் டிட் நாட் அப்ரூவ் ஆஃப் த நரேட்டர் பையிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த பாய்ஸ். தட் கொஸ்டின், த பாய்ஸ் டிட் நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் கிளாத்ஸ் அண்ட் ஃபுட் வை? இந்த பாய்ஸ் எதுக்காக அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் கிளாத்ஸ்க்கும் அவங்க சாப்பிட்றதுக்கும் அதிகமாக செலவு பண்ண மாட்டேங்காங்க அப்படின்றது இந்த கொஸ்டின். தே ஹேட் டு சேவ் மணி ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தேர் சிஸ்டர், ஸோ டிட் நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் கிளாத்ஸ் அண்ட் ஃபுட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய சிஸ்டருக்காக, அவங்க சிஸ்டருடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் சேர்த்து வச்சிட்ருக்காங்க. அதனால் அவங்க அவங்களுடைய காசை கிளாத்லையும் ஃபுட்லையும் அவங்க செலவு பண்ண விரும்பலை. இதான் 3 கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின், வேர் த பாய்ஸ் சேவிங் மணி டு கோ த ஸ்டேட்ஸ், ஹவு டு யூ நோ? பாய்ஸ் இந்த மணி சேர்த்து வச்சுட்டு இருக்கிறது ஸ்டேட்ஸுக்கு மைக்ரேட் ஆகிறதுக்கா அப்படின்ற கொஸ்டின். இல்லை, நோ, தே வேர் நாட் சேவிங் மணி டு கோ டு த ஸ்டேட்ஸ். They told the narrator that they would like to go to the states, but they had other plans. அப்போ அவங்க அந்த பாய்ஸ் நரேட்டர்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு ஸ்டேட்ஸ் போகணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது, ஆனால் அதையும் காட்டிலும் வேறு மற்ற பிளானும் எங்களுக்கு இருக்குது அப்படின்றது. வை ஃபிஃப்த் கொஸ்டின், வை டிட் த ஆத்தர் அவாய்ட் கோயிங் டு லூசியாஸ் ரூம்? லூசியா யார் அப்படின்னா அந்த பசங்களுடைய சிஸ்டர். அந்த சிஸ்டரை பார்க்குறதுக்கு ஏன் நரேட்டர் போகலை அப்படின்றத இங்கே கொஸ்டின். த ஆத்தர் அவாய்டட் கோயிங் டு த லூசியாஸ் ரூம் பிகாஸ் he did not want to intrude into the privacy of the brothers and sister. அதாவது இன்ட்ரியூட் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணுறது.
அவங்க 2 பேரை அந்த பிரதர்ஸையும் சிஸ்டர்ஸையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்களுக்குன்னு சில ப்ரைவேசி இருக்கும். அதனால தான் அந்த பாய்ஸ் வந்து சிஸ்டரை பற்றி நரேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அந்த ப்ரைவேசியை பாதுகாக்கணும் அப்படின்றதுனால நரேட்டர் வந்து லூசியாவை பார்க்க அவருடைய ரூமுக்கு போகலை. 6th கொஸ்டின், வாட் வாஸ் லூசியா சஃபரிங் ஃப்ரம்? லூசியா அப்படின்றவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அந்த பசங்க வந்து மெடிக்கல் செலவுக்காக எல்லாமே சம்பாதிக்கிறாங்க. சரிதான். அப்போது அந்த லூசியாவுக்கு வந்து என்ன டிசீஸ் இருக்குது, அதுதான் கொஸ்டின். லூசியா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்க்ளோசிஸ்னால அவங்க சஃபர் ஆகுறாங்க. 7th கொஸ்டின், வை டிட் த பாய்ஸ் டிஸ்க்ளோஸ் their ப்ராப்ளம் டு த ஆத்தர்? ஏன் வந்து ஆத்தர்கிட்ட வந்து அந்த பாய்ஸ் வந்து ப்ராப்ளத்தை சொல்லலை? த பாய்ஸ் டிட் நாட் டிஸ்க்ளோஸ் their ப்ராப்ளம் டு த ஆத்தர் as they didn't like to be sympathized. அதாவது அவங்க வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு விரும்பலை, அதனால் அவங்க அவங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து அவங்க சொல்லலை. வாட் மேட் த பாய்ஸ் ஒர்க் ஸோ ஹார்ட்? இந்த பாய்ஸை வந்து ரொம்ப இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண வைக்கிற விஷயம் என்னது அப்படின்னா, த பாய்ஸ் ஒர்க் ஸோ ஹார்ட் டு பே ஃபார் தேர் சிஸ்டர்ஸ் மெடிக்கல் பில்ஸ் அண்ட் ஃபுட். அவங்க சாப்பிட்றதுக்காகவும் சிஸ்டருடைய மெடிக்கல் பில் செட்டில் பண்ணணும் அப்படின்ற 2 விஷயமும் அவங்கள இன்னும் அதிகமாக வேலை பார்க்குறதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுது. லாஸ்ட் கொஸ்டின், வாட் மேட் த பாய்ஸ் ஜாயின் இன் த ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் த ஜெர்மன்ஸ்? போர் நடந்துட்டு இருக்கும்போது ஜெர்மனுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க இருக்காங்க, ஏன் வந்து அந்த மாதிரி பாய்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்கன்றதான் கொஸ்டின். த பாய்ஸ் ஜாயின்ட் த ரெசிஸ்டன்ஸ் movement against the Germans because they hated the Germans as they destroyed their family. இந்த பாய்ஸ் அப்புறம் அந்த சிஸ்டருடைய ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி எல்லாமே இழந்ததுக்கு அழிஞ்சதுக்கு காரணம் வந்து இந்த ஜெர்மன் அவங்க வந்து அந்த பண்ண போர் தான். ஸோ அதனால் அவங்க அது மேலே உள்ள வெறுப்பு காரணமாக தான் அந்த ஜெர்மன் படையை எதிர்த்து அவங்க வந்து அந்த மாதிரியான வேலைகள் பண்ணாங்க. இதோட 2 மார்க் கொஷின்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். First paragraph, what was the driving force that made the boys do various jobs? அதாவது இந்த பாய்ஸ் வந்து வேரியஸ் ஜாப்ஸ் பண்ணுறதுக்காக என்ன விஷயம் உங்களை வந்து போஸ்ட் பண்ணுது அப்படின்றது கொஸ்டின். When the boys and their sister were rendered homeless in the war, they suffered horribly from starvation and exposure to cold winter. The boys found that their sister was suffering from tuberculosis of the spine. ஸோ இந்த பசங்க வந்து இந்த வார் டைமில் வந்து வீடே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தப்போ, ரொம்ப வறுமையில் இருந்தப்போ, அப்புறம் அவங்க சிஸ்டருக்கு வந்து டியூபர்குலோசிஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் they took her to the hospital and persuaded the staff to take her into the hospital and look after her. இவங்க எல்லாமே இழந்துட்டாங்க, வீடும் இல்லை. கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா சிஸ்டரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாஃப்ட்ட சொல்கிறாங்க, இவங்களை நல்லா பார்த்துக்கோங்க, இவங்களுக்கு ஆகக்கூடிய எந்த பேயாக இருந்தாலும் நாங்கள் வந்து அதை பே பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு இதுக்காக சிஸ்டரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. இன் ஆர்டர் டு பே ஃபார் ஹெர் ஃபுட், மெடிசன்ஸ் அண்ட் எ கம்ஃபர்டபுள் லைஃப், தே ஹேட் டு டூ வேரியஸ் ஜாப்ஸ் லைக் ஷைன் ஷூஸ், செல் ஃப்ரூட்ஸ், sell newspaper, contact tourists around the town and round errands அப்படின்றது அவங்களுடைய அந்த கஷ்டங்கள் அப்படி சொல்லலாம். Despite facing so many problems in their early life, the boys did not lose hope. The brothers' positive approach and determination to get their sister cured and help the staff treat இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாய்ஸ் வந்து வீடு இல்லாததுனால, போரில் வந்து அவங்களுடைய எல்லா விஷயமும் அழிஞ்சு போனதுனால, வறுமையின் பிடியில் இருந்ததுனால, சிஸ்டருக்கு டியூபர்குலோசிஸ் இருந்ததுனால, அந்த சிஸ்டரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுனால, இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த பணத்துக்காக அவங்க வேரியஸ் ஜாப்ஸ் பண்ணாங்க. ஷூ பாலிஷ் பண்ணுறது, ஃப்ரூட்ஸ் விற்கிறது, நியூஸ் பேப்பர் விற்கிறது, டூரிஸ்ட்டுக்கு வந்து கைட் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா வேலைகளையும் செஞ்சு அவங்களுடைய கஷ்டங்களையும் அவங்களுடைய சிஸ்டரையும் நல்லா பார்த்துக்கிற அளவுக்கும் அவங்க வந்து வேரியஸ் ஜாப்ஸ் வந்து பண்ணாங்க. இதுதான் அவங்களுடைய டிரைவிங் ஃபோர்ஸ். பேராகிராஃப் 2, ஹவ் வாஸ் த ஃபேமிலி அஃபெக்டட் பை த வார்? ஸோ இந்த வாரில் இந்த பாய்ஸினுடைய ஃபேமிலி எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்றது கொஸ்டின். த சிப்ளிங்ஸ் மதர் டைட் இயர்லி இன் தேர் லைஃப்.
இவங்களுடைய லைஃப்பில் இவங்களுடைய மதர் முன்னாடியே இறந்துட்டாங்க. தேர் ஃபாதர் who was well known singer became a victim of the early war. ஸோ அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை இழந்துட்டு இவங்களை வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல சிங்கர் இருந்தாலும் கூட போர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரும் இறந்துட்டார். த சில்ட்ரன் பிகேம் ஹோம்லெஸ். அம்மா அப்பா 2 பேரும் இறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு கூட வீடு இல்லை. As their home got destroyed, they had always known a comfortable and cultured life. But after they were rendered homeless, they had suffered a lot from near starvation and exposure to the cold winter. அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் போரில் எல்லாமே டெஸ்டாய் ஆனதுக்கப்புறம் வீடும் டெஸ்டாய் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டு வின்டர் சமாளிக்கிறதுக்காக அவங்க கையாலேயே கட்டப்பட்ட ஒரு வீட்டில் வந்து அவங்க இருக்காங்க. ஃபார் மந்த்ஸ் they had barely kept themselves alive in the sort of shelter they built with their own hands amidst the broken bricks. The boys hated the German as they were responsible for the ruin of their happy family. They stood against them as rebels. After the war, when they got back to their sister, they found her suffering from tuberculosis of the spine. It was another shock to those poor kids. அப்போ இந்த போர் வந்து முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஜெர்மன்ஸ் தான் எல்லாமே இவங்களை டெஸ்ட்ராய் பண்ணதுனால அவங்களுக்கு அகென்ஸ்டாக வந்து ரெபலில் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போர் முடிவடைஞ்சதுக்கப்புறம் இவன் சிஸ்டரை பார்க்க வராங்க. சிஸ்டருக்கும் அங்கே வந்து டியூபர்குலோசிஸ் இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு மறுபடியும் அந்த புவர் கிட்ஸுக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு போகிறனால இந்த லிட்டில் பாய்ஸினுடைய ஃபேமிலி வந்து அஃபெக்ட் ஆகிருந்தது. இது ஆன்சர். Third paragraph. Write a character sketch of Nicola and Jacopo. இங்கே வர்ற இந்த 2 கிட்ஸினுடைய கேரக்டர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னா, the 2 gentlemen of Verona are the boys in the story, Nicola and Jacopo. Nicola aged 13, Jacopo aged 12. Both the siblings were very sincere and self-sacrificing. They are prepared to do any work for helping their sister Lucia to recover from tuberculosis. ஸோ இந்த பசங்களை 2 gentlemen of Verona லெசனில் அந்த 2 gentlemen அப்படின்னு சொல்கிறது இந்த 2 பசங்களையும் தான். இவங்களில் வந்து பிரதர்ஸ் 2 பேருமே, ஒருத்தனுக்கு வயசு 13, ஒருத்தனுக்கு 12. இவங்க என்ன வேலைனாலும் பண்ணுறாங்க, ரொம்ப சின்சியராக இருக்காங்க, ரொம்ப செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா சிஸ்டரை வந்து ரெக்கவர் பண்ண வைக்கிறதுக்காக. They live a hard life and do all sort of artwork, right from shining shoes, selling fruit, distributing newspaper, to work as a tourist guides and running their errands. இவங்க இதனால் என்ன ஒர்க்னாலும் பார்த்தாங்க. ஷூ துடைக்கிறதுலேருந்து, பழம் விற்கிறதுலேருந்து, நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலேருந்து, டூரிஸ்ட் கைடாக இருக்கிறதுலேருந்து எல்லா ஒர்க்கும் பண்ணாங்க. They still look contented and maintain their self-respect. என்ன ஒர்க் பண்ணாலும் அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை அவங்க விட்டு கொடுக்கல. They don't have any intention of talking about their family problems to anyone. என்னதான் அவங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க கஷ்டத்தை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அதன் மூலமாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் அவங்க கடைசி வரைக்கும் பண்ணலை. During the war period, they started hating the German, also joined the resistance movement for their country's freedom. ஸோ இதுதான் வந்து நிக்கோலா அண்டு ஜேக்கோப்போ பற்றினது. தன்னலமற்ற மனிதர்கள், செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, சின்சியராக இருக்காங்க, எல்லா ஒர்க்ஸும் பண்ணுறாங்க, எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதில்ல. அவங்களுடைய சிஸ்டரை காப்பாற்றுறதுக்காகவும் அவங்களுடைய ஃபுட்டுக்காகவும் நாள் முழுக்க வேலை பார்க்குறதுல அவங்க டைமை செலவு பண்ணாங்க. நாட்டுக்காகவும் வார் டைமில் போர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த கேரக்டர்ஸ் 2 கேரக்டர்ஸ் பற்றின விஷயங்கள். Paragraph 4. What message is conveyed through the story 2 Gentlemen of Verona? இந்த ஸ்டோரி நமக்கு என்ன மெசேஜை கன்வே பண்ணுது அப்படின்றது தான். The story 2 Gentlemen of Verona promises hope for the society. The boys Nicola and Jacopo were devoted and sincere towards cause of their sister alignment. They were self-sacrificing despite the harshness faced by them. This approach of theirs towards life shows positivity and nobility. இப்போ இந்த ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 பசங்களும் ஒரு நல்ல சொசைட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அடையாளமாக இருக்காங்க.
இவங்க 2 பேரும் டிவோட்டடாக இருக்காங்க, ரொம்ப சின்சியராக இருக்காங்க. அவங்களுடைய சிஸ்டரை வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றதில் வந்து செல்ஃப் சாக்ரிஃபைஸிங்காக இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டங்கள்லையும் அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதில் இருக்காங்க. பாசிட்டிவிட்டி அண்ட் நொபிலிட்டி அப்படின்ற 2 முக்கியமான வேர்ட்ஸை பிரதிபலிக்கிற மாதிரி இவங்க 2 பேர் இருக்காங்க. டெஸ்பைட் ஆல் த நெகட்டிவிட்டி இன் த வேர்ல்டு லைக் வார், ஹேட்டட், ஜெலசி அண்ட் செல்ஃபிஷ்னஸ், இந்த மாதிரி நெகட்டிவிட்டி அவங்கள சுற்றி இருந்தாலும் த பாய்ஸ் ஆட்டிடியூட் இண்டிகேட்டட் அண்ட் குட்னஸ் ஸ்டில் persisted in some souls. It conveys the message that there is a scope for the world, for all of us to become a better place one day. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நம்மளுடைய லைஃப் எப்படி இருந்தாலும், நம்மளுடைய லைஃப்பில் எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும், எவ்வளோ ஹார்ஷ்னஸ் இருந்தாலும், நம்ம ஜென்டிலாக நம்மளுடைய நல்ல பிஹேவியர் மூலமாக நம்ம கஷ்டத்தை வந்து சரியாக ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பெட்டர் பிளேஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இந்த 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா ஸ்டோரியில் நமக்கு சொல்கிறாங்க. பேராகிராஃப் 5, ஜஸ்டிஃபை த டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. எதுக்காக வந்து இந்த 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படின்ற டைட்டில் இந்த ஸ்டோரிக்கு வச்சுருக்காங்க, ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்றது கொஸ்டின். இந்த ஸ்டோரியை எழுதுனது வந்து கிரானின். used the title 2 Gentlemen of Verona in ironic manner. ஐரானிக் மேனர் அப்படின்றது ஜென்டில்மேன் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், பணக்காரங்க இவங்கள தான் சொல்லுவோம். பட் இந்த இடத்துல இவர் ஐரானிக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா அட் எ வெரி யங் ஏஜ் the two boys faced hardship of life. Their mother died early in their life. Their father became victim of early war. Their village suffered due to German occupation. Their home got destroyed, suffered starvation and cold winter. Their family struggled for life. They found their sister suffering from the tuberculosis. It was another shock of their poor kids. ஸோ இந்த புவர் கிட்ஸ் இவங்க லைஃப்பில் பார்த்த கஷ்டமான விஷயங்கள்லாம் வந்து ஒன்று ஒன்றா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டோரியில். மதர் இறந்துட்டாங்க, ஃபாதர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் இறந்துட்டார். அவங்களுடைய வில்லேஜை வந்து போகிறதுனால ஜெர்மன் ஆக்குபேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ வீடு இல்லை, பனிக்காலங்களில் அவங்க தங்குறதுக்கு இடம் இல்லை, வறுமை அதிகமாக இருந்தது. இதெல்லாம் காணாதுன்னு அவங்க சிஸ்டருக்கு டியூபர்குலோசிஸ் வேறு. அப்போ இந்த புவர் கிட்ஸ் வந்து ரொம்ப பாவம். அதுக்கப்புறம் despite facing so many problems in their early life, they did not lose hope. இவ்வளோ கஷ்டத்தை அவங்க லைஃப்பில் பார்த்தாலும், ஏர்லி லைஃப்பில் இருந்தாலும் அவங்களுடைய ஹோப்பை லூஸ் பண்ணல. their positive approach and determination managed them to give their sister the best they could. They did various jobs but lived a poor life. Yes, to save money for their sister treatment and food. எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்க புவராக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா சிஸ்டருடைய அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் சேர்த்து வச்சுட்ருக்கிறதுனால. They never tried to take anyone's sympathy. Hence, these 2 young boys have every quality of being called the gentleman. அப்போ இவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை வெளியில் சொல்கிற அளவுக்கோ இல்லை அடுத்தவங்களுடைய சிம்பத்தியை வந்து இவங்க பெறதுக்கோ ஒரு நாள் விரும்பினதில்லை. ஸோ இதனால தான் இந்த எல்லா குவாலிட்டிஸும் அவங்களுக்கு வந்து ஜென்டில்மேன் அப்படின்னு இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்த குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்த்தர் வந்து இந்த டைட்டிலை வந்து இந்த ஸ்டோரிக்கு வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். அட்வர்சிட்டி பிரிங்ஸ் அவுட் த பெஸ்ட் as well the worst in people. Illustrate this statement with reference to the story. Adversity அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய கஷ்டப்படக்கூடிய காலம். ப்ராஸ்பெரிட்டி அப்படின்றதுக்கு வந்து ஆப்போசிட்டான வேர்டு. ஸோ நம்மளுடைய கஷ்டங்களும் நம்ம லைஃப்பில் வந்து ஒஸ்டான பீப்புளுக்கு சில நல்ல விஷயங்களையும் கொடுக்கும். அது எப்படி இந்த ஸ்டோரி மூலமாக நீங்கள் சொல்கிறீங்க, அதான் கொஸ்டின். அட்வர்சிட்டி பிரிங்ஸ் அவுட் த பெஸ்ட் as well as the worst in people. This is displayed in the story 2 Gentlemen of Verona. The bitter and indomitable struggle of Nicola and Jacopo amidst the ravages of war takes an big preparation. The 2 young boys depict great maturity, wisdom, faith in the power of human spirit. The die-hard nature of 2 boys
changes the nature of people around them with their vibrant spark of humanity. Their dignity and perseverance show their extreme faith in their own ability to adhere to their sister's medical treatment. ஸோ relentless struggle அப்படின்னா இரக்கம் இல்லாத struggle of the two boys offer a wide colorful view of love, tenderness, wisdom and trust. Even a catastrophic war failed to crush. என்ன அப்படின்னா என்னதான் இந்த பசங்க வந்து ரெண்டு பசங்க நிக்கோலா அண்ட் ஜேக்கோபோ கஷ்டப்பட்டு அவங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணாலும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு வைப்ரண்ட் ஸ்பார்க் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்றதும் டிக்னிட்டி அப்படின்ற விஷயமும் டெண்டர்னஸ், விஸ்டம், ட்ரஸ்ட் இது எல்லாமே வந்து அவங்களுடைய நல்ல தன்மையை காட்டுது. ஸோ இந்த கஷ்டங்கள்லையும் இந்த மாதிரியான பசங்களுடைய நல்ல குவாலிட்டிஸ் வந்து வெளிப்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்க சிஸ்டரும் சரி அவங்க ஃபேமிலியும் சரி இந்த மாதிரி ஒரு லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த சுச்சுவேஷனில் அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த சுச்சுவேஷனை அவங்களுடைய லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கையும் அவங்க இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய கஷ்டங்களும் புவர் பீப்புளோட கஷ்டமும் அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்த வந்து லைஃப்பில் ஒரு நாள் பெற்றுத்தரும் அப்படின்றது தான் இந்த பேராகிராஃபினுடைய மீனிங். லாஸ்ட் கொஸ்டின், வாட் கேரக்டர் டு யூ லைக் த மோஸ்ட் இன் த ஸ்டோரி அண்ட் ஒய்? ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் ஒரு நம்ம ஓனாக எழுதணும். உங்களுக்கு இந்த ஸ்டோரியில் எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கோ அந்த கேரக்டரை பற்றி நீங்கள் எழுதணும். ஸோ இங்கே வந்து அந்த டூ பாய்ஸை பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த டூ பாய்ஸும் தான் என்னுடைய ஃபேவரட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரை பற்றி சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த 7 பேராகிராஃப்லேயும் நமக்கு ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ ஒரு 2-3 பேராகிராஃபை கரெக்டாக அலைன் பண்ணி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா எல்லா பேராகிராஃபையும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் என்னென்னா, I like the characters of the two boys, Nicola and Jacopo, the most as they were devoted, sincere and self-sacrificing. ஸோ இந்த ரெண்டு பசங்களை சொல்லும்போதே இந்த வார்த்தையும் வந்துடணும், சின்சியர் அண்ட் செல்ஃப் சாக்ரிஃபைசிங் அப்படின்றதும். Despite the harshness faced by them, although the boys were childish, simple and natural. அவங்க லைஃப்பில் அவங்க பயங்கரமான ஹார்டான சுச்சுவேஷனில் இருந்தால் கூட அவங்க ரொம்ப சைல்டிஷாக இருக்காங்க, சிம்பிளாக இருக்காங்க, நேச்சுரலாக இருக்காங்க. தேர் வாஸ் ஏ கிரேவ் சீரியஸ்னஸ் ஆன் தேர் ஃபேஸ். இருந்தாலும் அவங்களுடைய ஒர்க்கில் ரொம்ப சீரியஸ்னஸாக இருக்காங்க. திஸ் வாஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் த ரூட் அண்ட் ஹார்ஷ் லைஃப் விச் தே ஹேட் ஃபேஸ்ட் அட் சச் அன் ஏர்லி ஏஜ். அஸ் தே ஹேட் லாஸ்ட் தேர் பேரண்ட்ஸ் and home, and their sister was batting an element. The young boys were serious towards life. They had lost their childhood. Despite all the negativity in the world, like war, hatred, jealousy and selfishness, the boys' attitude indicated that God's goodness still persisted in some souls. It also conveys us that there is scope for the world to become a better place one day. ஸோ இந்த ரெண்டு பசங்களும் அவங்க படுற கஷ்டத்தில் இந்த வேர்ல்டு ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி அப்படின்றத அவங்க பார்த்தாலும் அவங்களுடைய வேலையில் ரொம்ப ஹோப்பாக இருக்காங்க. அவங்க அக்காவுக்கு நல்லாவே மோட்டிவேட் பண்ணுறாங்க. அவங்களுடைய எல்லா மெடிக்கல் நீட்ஸையும் இவங்களே பார்த்துக்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய ஹோப் என்னவாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நமக்கு ஒரு பெட்டர் பிளேஸ் வந்து இந்த உலகம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவங்க வந்து இந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு கேரக்டரும் தான் இந்த ஸ்டோரியில் ரொம்ப மோஸ்ட் லைக்டு கேரக்டர் அப்படின்ற மாதிரி இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் 2 மார்க் கொஸ்டின் அண்ட் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம வந்து லெசனுடைய சம்மரி பார்த்துருக்கோம். ஸோ யூனிட் 1ல் ப்ரோஸ் வந்து நம்ம இந்த அளவுக்கு தான் பார்க்க முடியும். பட் இதை தாண்டியும் நம்ம சில சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இது எல்லாமே டெக்ஸ்ட் புக்கில் அண்டர்லைன் பண்ணி டிக்ஷனரி வச்சு நீங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம போயம் பார்க்கலாம். போம் பார்த்துட்டு சப்ளிமெண்டரி இதெல்லாம் வரும். ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா டாபிக்ஸும் இதுக்கப்புறம் ஃபர்தராக எல்லாமே அப்லோட் ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போது இந்த லீவ் நாட்களை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் புரியலை அப்படின்னா நீங்கள் வீடியோ லெசனை வந்து மறுபடி கேட்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும்.